பைத்தான் பேசிக்ஸ் பார்ட் 3ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கண்டிஷனல் ஸ்டேட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு டெசிஷனை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போது ஒரு டெசிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குன்னா, ட்ரூனா ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ்னா இன்னொரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எப்பயுமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸ் அப்படின்னு ரெண்டு பார்ட் இருக்குது. இஃப்னா ட்ரூவாக இருந்தால் அந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட -3ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு நான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம எப்படி கோட் பண்ணலான்னு பார்க்கலாம். -3ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு பிரிண்ட் பண்ண சொல்லலாம். எலிஃபில் அந்த வேல்யூ லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு பிரிண்ட் பண்ண சொல்லலாம். எல்ஸில் இது ரெண்டுமே இல்லைனா 0ன்னு பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டில் இஃப் வந்து ஃபெயிலியர் ஆகிடும், எலிஃபில் எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு நெகட்டிவ்னு ஆன்சர் வரும். இதே மாதிரி நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ இப்படி தான் இஃப், எலிஃப் அண்ட் எல்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிஷன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என்னை ஃபாலோ பண்ணுறேங்க.